வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. என்கிட்ட ஒரு பையன் இப்போ டெலகிராமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது பிராணாயாமம் செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமா, ஆனால் குரு இல்லை, நானா செஞ்சு பழக முடியுமா, யூடியூப்ல நிறைய வீடியோ பார்க்குறேன், அதெல்லாம் செஞ்சா கரெக்டாக ஒத்து வருமா அப்படின்றது போல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. பிராணாயாமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. என்னை பொறுத்தளவு பிராணாயாமம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்றை நாம இயக்க கிடையாது. இப்போ நான் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு என்னுடைய மூச்சு காற்றை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா மினிமம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணா நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடக்கி வைக்கலாம், இல்லாட்டினா வேகமா இழுத்து விடலாம், இல்லை மெதுவா விட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா மூச்சு காற்று அப்படிங்கிறது அதுவா இயங்கிக்கிட்டு இருக்க ஒண்ணு. ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடும்போது இயங்குது, தூங்கும் போது இயங்குது, மற்ற நேரங்கள் என்ன செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தன்மைக்கு தகுந்த வாக்குல அதோட வேகம் மாறுபடுது. ஸோ இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது என்ன, நம்ம சித்தர்கள் எதுக்காக அதுக்கு ஒரு பயிற்சி முறைகளை கொண்டு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான பயிற்சி முறைகள், நுட்பங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய இயல்பு தன்மையோட நம்மளுடைய மனம், எண்ணம் இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு பயிற்சியா நீங்க அதை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்வீங்க. இப்போ ஒரு மூக்குல இழுத்து இன்னொரு மூக்குல, இன்னொரு மூக்குல இழுத்து இன்னொரு மூக்குலன்னு மாத்தி மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 எண்ணிக்கை 50 எண்ணிக்கை செய்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சலிச்சிரும். அப்ப இயல்பு தன்மையில லைட்டா 1 செகண்ட் 2 செகண்ட் உங்களால இணையறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக தான் பலவிதமான நுட்பங்களை முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த நுட்பங்களை இழுத்து பிடிச்சுக்கிறோம். அதுதான் பயிற்சி, அதுதான் பிராணாயாமா அப்படிங்கிறது. இயல்பு தன்மை அப்படிங்கிறதோட இணையறதுக்கு மறுக்கிறோம். அப்படி இருந்தோம்னா நம்ம எப்பவுமே இயல்பு தன்மையில நாமளா இருக்க முடியாது, இயற்கையோட இணைய முடியாது. ஸோ நம்ம இயல்பு தன்மை அப்படிங்கிறது எப்ப நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முழிச்சிருக்கும் போது ஒரு வேகத்துல இருக்கும் மூச்சு காற்று, பேசும்போது ஒரு வேகத்துல இருக்கும், ஓடும் போது அதை விட வேகமா இருக்கும், மன அலைச்சூழலும் அதுக்கு தகுந்த மாட்டம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பீட்டா, தீட்டா, டெல்டா, இப்படி பலவிதமான அலைச்சூழல் சொல்றாங்க. ஸோ நம்ம தூங்கும் போது ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏகப்பட்டது வந்திருக்கும். அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார தன்மையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா தூங்கிட்டோம் அப்படின்னம்னா இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்பதான் இயற்கையா இயல்பு தன்மையில அமைதியா சூப்பரா அழகா இருக்கு. நம்மளுடைய உடலா இருந்தாலும் சரி, மனமா இருந்தாலும் சரி. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய மூச்சு காத்து தான் ஆரோக்கியமான மூச்சு காத்து. எவ்வளவு சோர்வா படுத்தாலும் காலையில எந்திரிக்கும் போது நமக்கு அந்த சோர்வுல இருந்து கொஞ்ச நாச்சும் ரிலீஃப் கிடைக்குது. அப்ப ஆரோக்கியமான மூச்சு காற்றோட ஒரு குறிப்பிட்ட நேரம் இணைஞ்சிருந்தாவே நம்ம ரெக்கவர் ஆகுறோம். அந்த குறிப்பிட்ட நேரம் விழிப்பு நிலையோட இருந்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இன்னும் பலவிதமான அற்புதமான செயல்கள் எல்லாம் ஈடுபடலாம், எப்பவுமே இயல்பா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வழிவகுத்து கொடுத்து போன பாதைகள் தான் இந்த பிராணாயாம பயிற்சியின் நுட்பங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நுட்பங்கள் அப்படிங்கிறது உங்களை இயல்பு தன்மையோட இணைக்கிறதுக்கு தான் தவிர அந்த நுட்பங்களே பிராணாயாமான்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவும் நீங்க தூங்கும் போது இருக்கக்கூடிய இயல்பான அழகான மூச்சு காற்றுல இப்பவே உங்களால கவனம் செலுத்த முடியுது அப்படின்னா நிச்சயமா நீங்க பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இயல்பு தன்மையோட இணைய முயற்சி பண்ணுங்க. அதுதான் பிராணாயாமா. குரு அப்படின்றவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு, உங்களுக்குள்ளேயே பேசுவாரு. அவருக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியை நீங்க கேட்கறதுக்கு உங்ககிட்ட மௌனத்தை இணைச்சுக்கிட்டு அதை கேட்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா கேட்கும். அவரு உங்களை வழிநடத்துவாரு. அது வரைக்கும் வெளியில யாராவது ஒருத்தவங்க துணைக்கு வேணும். குரு இல்லா வித்தை பால் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் உண்மைய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே படும், இதை நம்பலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமான்னு. ஒரு விஷயத்த நீங்க கையாளுறீங்க அப்படின்னா உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப், கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருந்து விலகி போற மாட்ட தெரிஞ்சிச்சுன்னா அது நிச்சயமா உங்களுக்கு ஒத்து வராது. இருக்கக்கூடியதுல இருந்து இன்னும் பெட்டரா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இயல்பு தன்மையோட இணைய முயற்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன். குரு என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருப்பாரு. நீங்க தேடி போக வேண்டியது இல்லை, உங்களை தேடி அவர் வருவாரு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.